ஹேடா ஃபேரீஸ், நாம் இன்னைக்கு ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் தான். டைட்டில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நியூலி மேரிட் வித் ஏஜ் கேப்பு. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜேகேவோட எஃப்எஃப் வேர்வொல்ஃப் எஃப்எஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அதோட லிங்க்கு அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். அங்கே ஷார்ட்ஸ் நான் போடுவேன், ஓகேவாடா ஃபெரீஸ்? லைக் சொன்ன மாதிரி தான், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. அப்புறம் ஹெட்செட் போட்டாமல் கேட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான். அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இது இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ ரொம்பவும் பேசிவிட்டு நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போலாண்டா ஃபெரீஸ். ஆஸ் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஹீரோயினோட பேர் மூன், ஓகேவா? ஸோ மூன் தான் இப்போ ரொம்ப கோவமாக அவங்களோட பெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜிமினை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி லைக் ஜிமினுன்ற ஒரு மாமா இருக்காருன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைக் மூணுக்கு தெரியவே தெரியாது. சடனாக ஜிமினை கூப்பிட்டுட்டு இவர் தான் உன் மாமா, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. உங்களுக்கா நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். ஸோ வேலைக்கு போகணும், ஜாலியாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றணும், அப்படியே வேலைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் உங்கள் கூட இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகணும் அப்படின்ற இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். பட் சடனாக உங்கள் வீட்டில் இப்படி சொன்னதுனால உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அண்ட் இதில் ஜிமினுக்கும் மூணுக்கும் ஒரு 9 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது. பட் ஆனால் ஜிமினை பார்த்தா அவ்வளோ ஏஜ் கேப்பான்ற மாதிரி தெரியாது. ஸோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ காலேஜ் தான் லைக் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ முடித்த உடனே இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வீட்டில் தடன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்துருப்பாங்க, ஓகேவாடா? அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ கோபம் உங்களுக்குள்ளாரையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் அவன், எங்கேருந்து வந்திருக்கான்? எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அவனை பார்க்கும்போது. திடீர்னு வருவானா, திடீர்னு மாமான்னு சொல்லுவானா, அப்புறம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்குவானா? என் வீட்டில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்லோவை ஜிமின்னு நினச்சி நீங்கள் குத்துன்னு அவ்வளோ கோவமாக குத்திக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் லைக் சரி உங்ககிட்ட பேச வரலான்ட்டு வந்திருப்பார். ஸோ சடனாக இப்படி நடக்குதே, உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருப்பார். பட் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே லைக் மூன் பண்ணுறது எல்லாத்தையும் ஜிமின் பார்த்துருந்துருப்பார். அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த தொலைகுனி அந்த பில்லோவை ரொம்ப பாவம் மாதிரி தான் தோணும். ஜிமின் இந்த அடிக்கிறாளே பில்லோவை, ஒரு வேளை அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. நீங்கள் அது அப்புறம் அந்த பில்லோவை பார்த்தா பாவமாக இருக்குது. சரி உன்னை ரொம்ப அடிச்சிட்டான்ல, அவன் என்ன நினச்சா உன்னை அடிச்சிட்டான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவை எடுத்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே சோகமாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஜிமின் உங்கள் பக்கத்தில் அதாவது மூன் பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன அடித்து முடிச்சிட்டியா, திட்டி முடிச்சிட்டியா, இன்னும் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா மூன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின்னு அவர் மூணுக்கு செம்ம ஜர்க்காயிருச்சு. அப்படியே லைக் ஜர்க்கானால் எப்படி ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுமோ அந்த மாதிரி உங்கள் பெட்டுக்கு பின்னாடி போய் இடிச்சிக்க போயிடறாங்க. பட் ஆனால் ஜிமின் மூனோட வெஸ்ட்டை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிறாரு. ஸோ இழுத்ததுல என்ன 2 பேருமே பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் இப்போ அப்படியே 2 பேரோட ஃபேஸுமே க்ளோஸ் ஐ கான்டாக்ட் போகுது. மூனோட மைண்ட் வைஸாக
என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், நிஜமாலுமே இவன் என்னை விட 10 வயசு பெரிய பையன்தானா, அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து இதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு வந்து, ஒய் மோன், என்ன பார்த்ததெல்லாம் போதும், உன் புருஷன்தான் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா லைக் மூணுக்கா, சி தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தள்ளி விட்டுறீங்க. ஜிம்மின் வந்து பெட்லேயே விழுந்து அப்படியே படுத்துட்டு தான் உங்களை மூணை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, கதவை தட்டிட்டு வரணுன்ற பேசிக் சென்ஸ் கூடவா உனக்கெல்லாம் இல்லை, இதுக்கு தான் வந்து நீ எல்லாம் வந்து ச்சே போடா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. பட் ஆனால் ஜிம்மின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூணோட கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் வந்து இழுத்துட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற, விட்றா விட்றா அப்படின்னு அடிக்கிறாங்க. ஜிம்மினா, ஏய் சும்மாரி, நான் சரி உன்கிட்ட பேசலான்னு வந்து பார்த்தா விட்டா நீ என்னை பொழந்து கட்டிடுவ போல, பாவம் அந்த பில்லோ என்ன பாவம் பண்ணிச்சோ தெரில, நான் நினச்சி அவ்வளோ அடி அடிக்கிறேன், ஒரு வேளை அந்த இடத்துல நான் இருந்தால் என்னடி பண்ணியிருந்திருப்பேன், அதே மாதிரி அடிச்சிருந்துருப்பியா அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து மூன்கிட்ட கேட்குறாரு. நல்லா பொழந்து கட்டியிருப்பேன் அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. எதுவுமே சொல்லலை மூன், வாங்கிட தாண்டி கேட்குறேன், அந்த பில்லோவை அவ்வளோ அடி அடி அடிச்சு இப்போ உன் முன்னாடி தானே நான் இருக்கேன், என்ன பண்ணுவ அப்படின்ட்டு வந்து லைக் வந்து ஜிம்மின் கேட்குறாரு. உங்களுக்கா லைக் அந்த கோவத்தில் காண்டில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜிம்மினோட லைக் நெக்கில் செம்மையாக மூன் வந்து கடிச்சிடுறாங்க. ஜிம்மின் கத்துறாரு, ஐயோ என் கழுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு எந்திரிச்சு கண்ணாடியில் போய் பார்க்குறாரு. லைக் வந்து மூணை கடிச்சது செம்மையாக நல்லா தெரியுது, அந்த பல்லோட அந்த மார்க்ஸும் நல்லா தெரியுது. பிசாசு பிசாசு இப்படி அடி கடிப்ப, ஐயோ பாரு பல்லெல்லாம் நல்லா தெரியுதுரி அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும் நல்லா தெரியட்டும்டா அப்படின்னு மூணு கோவத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. உன்கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னடா அப்படி தாண்டா பண்ணுவேன், நீ தானேடா கேட்ட என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எது டாவா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் உடனே ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிம்மினும் துரத்துறாரு. மவளே நில்றியே, நீ கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோ தாண்டி அப்படின்ற மாதிரி ஜிம்மின் துரத்துறாரு. உன் கையில் நான் சிக்கினாதாண்டா அப்படின்ற மாதிரி மூணு ஓடிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து இப்போ ரூம்லேருந்து வெளியில் வந்து ஹாலில் வந்து அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பேரண்ட்ஸும் ஜெமினோட பேரண்ட்ஸும் வந்து பார்க்கும்போது ஓகே, ஸோ 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு போல், அப்போ ப்ராப்ளம் இல்லை, ஸோ மேரேஜை வந்து லைக் வந்து ஸ்டடீஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இப்படி பார்க்கும்போது சரி உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு வந்து மூணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி மேரேஜை வந்து லைக் ஒரு 1 வீக்கில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஜிமின் துரத்துறாரு, மூணு ஓடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் அது ஒரு வில்லேஜ் மாதிரி தான். ஸோ வில்லேஜில் வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வெளியில் ஓடிடுறாங்க. வெளியில் போய் கொஞ்சமாக ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது, அதில் போய் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஜிம்மினுக்கா எங்கே போனோம், இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையாக கடிச்சிருப்போம், இன்றைக்கி அவளை சும்மா விட்ட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் மூணு பார்த்துட்ருக்காங்க. அவன் எங்கெல்லாம் இருக்கான் எங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி அப்படியே உள்ளார போயிடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து மூன் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜிம்மினை சடனாக காணோம், எங்கே போனானே தெரில. மூணு தேடுறாங்க, என்ன இது எங்கே போனான் இவன், சடனாக ஆளையை காணுமே, ஒரு வேளை திரும்பி போயிட்டானோ, தப்பிச்சோம், இருந்தாலும் கிடச்சிருக்கக்கூடாதோ, இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, இவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான், இன்னும் சான்ஸ் கிடச்சா இன்னும் செம்மையாக கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அவங்கக்கிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து லைக் ஜிமின் என்ன பண்ணுறாரு, எங்கே வந்து ஒயன் வந்து அதாவது மூணு ஜிமினை கடித்தாங்களோ அதே இடத்துல நெக்கில் ஜிமினும் சடனாக வந்து நறுக்குன்னு கடிச்சு வைக்கிறாரு. கத்துறாங்க மூணு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, லைக்
மூனோட வாயை வந்து லைக் ஒரு ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டில் அவங்களோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படி நல்லா கடிச்சு வைக்கிறாங்க. கத்துறாங்க, லைக் அப்படியே டியர்ஸ் எல்லாம் வலியுது. அதுக்கப்புறமா தான் ஜிம்மினை வந்து மூனை விடுறாரு. என்னை மட்டும் நீ கடிச்சல, என்னை கடிச்சிட்டு நீ ஓடனா உன்ன சும்மா விட்டுருவேன்னு நீ நினச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பார்த்தியா உன்னையே நான் கடிச்சு வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து அப்படியே லைக் ஒரு மாதிரி லைக் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ப்ரௌடாக பேசிட்டு அப்படியே வந்து மூணை திருப்புறாரு. பார்த்தா அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டுது. ஜிம்மினுக்கா ஐயோ என்னது இது இப்படி அலறா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி அழுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு வலிக்குது. எதுக்குடா இப்படி கடிச்ச? லூசு லூசு எருமை மாடு, அறிவு இருக்காடா உனக்கு? இப்படிதான் கடிப்பியா? எனக்கு வலிக்குது. அல்லாதடி கடிச்சு தானடி வச்சேன். என்னமோ மேட்ரு முடிச்ச மாதிரி என்னமோ வலிக்குதுன்னு அழுகுறியடி. அமைதியாடுறி. முடியாதுடா போடா, எனக்கு அடிச்சுட்டேன், எனக்கு வலிக்குது, இரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அழுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அழாதடி, அப்புறம் நான் ஏதாவது பண்ணு யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடி. அழுறத நிறுத்தடி. முடியாதுடா போடா. இது டாவா? ஆமாண்டா அப்படிதான்டா சொல்லுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து லைக் அகெயின் வந்து மூன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏது உனக்கெல்லாம் கழுத்தில் கடிக்கிறதுலாம் போதாதுடி, உனக்கு வேறு இடத்துல கடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஜிம்மின் வந்து லைக் மூணு அந்த மரத்தில் வந்து பின் பண்ணிட்டு செம்மையாக வந்து மூணோட லிப்ஸை கடிச்சு வச்சிட்றாரு. லைக் ப்ளீட் ஆகுற மாதிரி பிளட்டு வந்தும் அதை அப்படியே சக் பண்ணுறாரு. அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க தள்ளுறாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறமா தான் வந்து ஜிம்மின் வந்து விட்டுறாரு. இனிமேல் சொல்லுவ சொல்லி பாரு, அடுத்தது வந்து கடிக்கிற இடம் லிப்ஸாக இருக்காது, வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மூணா லிப்ஸை தொட்டு பார்க்குறாங்க, பிளட்டு வருது. லிப்ஸு போச்சு, நான் எப்படி இப்போ என் வாயை வந்து மற்றவங்க கிட்ட காட்டுவேன்? ஐயோ போச்சு, இவனையா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதாவது மூணு வந்து ரூம்லேயே தான் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கும் வெளியில் வரல. ஏன்னா வந்து கடிச்சதை வந்து தெரிஞ்சிடும், அசிங்கமாக போயிடும் அப்படின்றதுனால மூணு வந்து ரூம்லேயே தான் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கும் வரல, ரூம்லேயே தான் இருக்காங்க. லைக் வந்து அதாவது மூணுக்கு வந்து தெரியாது, லைக் வந்து 1 வீக்லேயே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினுக்கு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மினுக்கு வந்து ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் வந்து லைக் அந்த நாள் ஃபுல்லுமே உங்கள் ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் லிப்ஸையே தான் வந்து மூணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எப்படி சரி அவன் வீங்கி போயிருக்கு, நான் எப்படி காலேஜுக்கு போவேன், எப்படி நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தான் புலம்பிக்கிட்டே வந்து உங்களுக்கு பசிக்குது ஆனாலும் சாப்பிட போக முடியல, யாராவது இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock டைமு தான் வந்து சரி எல்லோரும் எப்படியும் போயிருப்பாங்க தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக கிச்சனுக்குள்ளார போய் போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. லிப்ஸ் எல்லாம் பயங்கரமாக எரியுது மூணுக்கு. ஐயோ எரியுது, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாவி பையன் இப்படி கடிச்சு வச்சுருக்கான், வலிக்குது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிம்மினா அவரும் வந்து சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நீங்கள் வந்து இப்படி திருடுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்ணிருப்பார், உங்கள் பின்னாடி தான் வந்து அதாவது மூணு பின்னாடி வந்து நின்றுட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்டாட்டி திருடுத்தனமாக சாப்பிட்றது தான் உன் பழக்கம் போல் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் ஹஸ்கி வாய்ஸில் வந்து மூணோட கிட்ட பேசினதுமே ஜர்க் ஆகிடுச்சு அகெயினு. லைக் என்ன ஆகுது அப்படின்னா ஜர்க் ஆகி ஜம்ப் ஆனதில் என்ன இருக்குன்னா அவங்களோட ஹெட்டு வந்து ஜிம்மினோட நோஸ்லேயே பட்டு என்ன இருக்குன்னா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. லைக் ரொம்ப அடிப்பட்டு அதுங்கிற
மூக்கு உடஞ்ச ரத்தம் வருது. நீங்கள் திரும்பி பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. லைக் பிளட்டு கையை வச்சு வந்து வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ! அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. லைக் ஒரு மாதிரி பதட்டமாக அழுகையாக வருது. ஐயோ! ரத்தம்லாம் வருதே அப்படின்ற மாதிரி. ஏய் ஏய், ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லடி, பயப்படாதடி அழாதடி அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் வந்து அவரை மூக்கை ஹோல்ட் பண்ணிட்டு மூணையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னடி பார்த்துக்கிட்டே இருக்கே, ஏதாவது பண்ணுறி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி சரி. ஆ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது மாமா. ஐயோ! உடனே வந்து அவங்க கத்திடுறாங்க. அம்மா அப்பா மாமா அத்தை எல்லாரும் வாங்க, மாமாவுக்கு ரத்தமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, கத்தாதடி கத்தாதடி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரே கத்தி எல்லாம் ஊரை கூட்டிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்ததுல ஜிமினோட மூங்கில் வந்து பிளட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இப்போ அப்படியே வந்து ஜிமினும் உங்கள் பேரண்ட்ஸு 3 ஜிம்மினோட பேரண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்து சரியாயிடுச்சான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜிம்மினோட அம்மா கேட்குறாங்க, எப்படிடா மூங்கில் அடிபட்டுச்சு, அவ்வளோ ரத்தம் வருது, எங்கடா போய் முட்டின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிம்மின் வந்து 3 தான் பார்த்துக்கிட்டு இருக்காருதோ, எல்லாம் நின்றுட்டுருக்காள், எல்லாம் அவளால் தான் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்போ 3ஓட அம்மா தான், உன்னை தான் ஜிம்மின் கேட்குறோம், சைலண்ட்டாக தான் இருக்க, எப்படி ஆச்சு, அப்படி அடிபட்டு ரத்தம் அவ்வளோ ரத்தம் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நான் தான் இடிச்சிட்டேன் மாமாவை தெரியாமல். எதே ஏண்டி ரத்தம் வர வரைக்குமாடி இடிப்ப? நான் என்ன பண்ணுறது, திடீர்னு வந்து பின்னாடி இருந்து பயமுறுத்துனா நான் எகிர்னேன்னா அதில் மண்டை மூங்கு இடித்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து, அதாவது 3ஓட அம்மா செம்மையாக வந்து திட்டுறாங்க. இப்படி தான் பண்ணுவியா, பாரு எவ்வளோ ரத்தம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. அத்தை அத்தை போதும், தேவை என்ன வேணும்னு தேவை பண்ணா, திடீர்னு பயத்தில் அவர் வந்து ஜர்க்கானதில் இதாகிருச்சு, விடுங்க அத்தை, அவள் ஒன்றும் வேணுன்ட்டே பண்ணலையே. உடனே ஜிம்மினோட அம்மா தான், உன்னை தாண்டா சொல்லணும், எதுக்குடா பாவம் குழந்தைய போய் பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி, உன்னை தான் நல்லா 2 போடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக்குமே போகுது. அப்பப்போ ஜிமின் வந்து 3 டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அங்கங்கே டச் பண்ணுறது, வேணுன்ட்டே வந்து கிள்ளி விடுறது இப்படின்ட்டுலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ 1 வீக் ஆகி மேரேஜும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நைட்டு தான் ஜிமின் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. லைக் வந்து 3 வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3க்கா ஐயோ போகணுமா போகணுமா, அப்போவே அப்படி கடிச்சு வச்சான், இப்போ என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் போக மாட்டேன். அம்மா அம்மா நான் உன் கூடவே தங்கிக்கிறேம்மா, எனக்கு பயமாக இருக்கும்மா, ப்ளீஸ் அம்மா, அத்தை நீயாச்சும் சொல்லுத்த, நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து உங்கள் கூட மட்டும் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 3 சொல்கிறாங்க. போடி உள்ள, ஜிம்மின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு 3ஓட அம்மா, மாமா வேண்டாம்மா ப்ளீஸ் அம்மா, அத்தை சொல்லுத்த அப்படின்ற மாதிரி வந்து 3 சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு 3 உள்ளார வந்து லைட்டாக தள்ளி விட்டு கதவை மூடி வெளியில் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. 3 கதவை திறங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கதவை திறங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 3 கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருமே வரல. ஜிம்மினா அவருக்கு செம்மையாக சிரிப்பு வருது. எந்திரிச்சு வந்து, நீ என்ன தான் வந்து பண்ணாலும் கதவை திறக்க போகிறது இல்லை பொண்டாட்டி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு 3ஓட ஹிப்பை பிடிச்சி தான் இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. விடு விடு என்னை விட்டுடா, விடு ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, விடு மாமா. விட்டுறேன்டி, என்னடி அவசரம், அதுக்குள்ளார என்ன லேட்டாக பொறுமையாக விட்டுறேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து 3 வந்து அவரோட லேப்பில் தான் இப்போ உட்கார வச்சு அப்படியே வந்து அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபேஸ் எல்லாம் கப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவரோட ஹேண்டு அதாவது 3ஓட ஹிப்லேயே தான் இருக்குது. அதுலேருந்து அவர் எடுக்கவே இல்லை.
இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமாடி, அப்படியே உன்னை அங்கேயே வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு பிடிக்கணும்னு இருந்துச்சு தெரியுமா. ஆனால் என்ன, எல்லாரும் இருக்காங்களே அப்படின்றதுனால அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் சைலண்ட்டாலாம் நல்லா இருக்க முடியாது. அவ்வளோதான். ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் வேண்டாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது மூன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஜிமின் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. லைக் சாஃப்டான கிஸ் எல்லாம் கிடையாது, எடுத்த உடனே அந்த மாதிரி ரஃப்பான ஒரு கிஸ்ஸு தான் வந்து போகுது. அது அப்படியே டீப் ஆகி ஹேண்ட்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகி பல பல வேலைகள் ஜிமினோட ஹேண்ட்ஸு செய்யுது. அண்ட் அவரோட மவுத்தும் அப்படி தான் உங்கள் பாடி, அதாவது மூனோட பாடி ஃபுல்லுமே வந்து செம்மையாக ட்ராவல் ஆகி ப்ளே ஆகி அப்படியே அங்கே ஒரு மேக்கப் செஷன் வந்து போய்கிட்டுருக்கு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, முடியல. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரியான ப்ளஷராகவும் இருக்குது. நீங்களும் வந்து ஜிமினுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அந்த நைட்டு ஃபுல்லுமே வந்து செம்ம ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் தான் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் செம்ம டயர்டில் வந்து ஜிம்மினோட செஸ்ட்டில் தான் வந்து மூன் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏந்திக்கிறாரு. என்னென்னா அப்படின்னா ரொம்ப லேட்டாக, லைக் ஒரு 10-11 ஆகியிருக்கும். இன்னமும் வரல அப்படின்றதுனால வந்து வீட்டிலேருந்து வந்து லைக் பேரண்ட்ஸ்லாம் வந்து கதவை தட்டுறாங்க. அந்த சவுண்டில் தான் வந்து ஜிம்மின் எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சிட்டு என்ன சவுண்டாக இருக்குன்னு அவர் வந்து உங்கள் மேலே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அவர் வந்து ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எடுத்து போட்டுட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. தூக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன, எதுக்கு கதவு தட்டிருக்கீங்க, தூங்கிட்டுருக்கோம்ல. ஜிம்மினோட அம்மா தாடி 11 மணி ஆகுதுடா, 11 மணி தானும்மா ஆகுது, டயர்டாக இருக்குமா, அப்புறமா பேசிக்கலாமா, நாங்களே கீழே வரோம் அப்படின்ட்டு வந்து அவர் கதவை முடி லாக் பண்ணிட்டு அகெயின் வந்து மூனை வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. மூன் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜிம்மினோட ஹேண்ட்ஸுக்குள்ளார தான் வந்து மூன் இருக்காங்க. ஜிம்மினோட ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக, லைக் குழந்த மாதிரி தான் இருக்குது. மைண்ட்லேயே திங்க் பண்ணுறாங்க, இவ்வளோ பச்சை புள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கான் தூங்கும்போது. ஆனால் என்னென்னலாம் பண்ண நைட்டு, அவ்வளோ தூரம் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு கேட்டேன்னா லூசு மாதிரி பண்ணி வச்சுருக்கான். என்ன வலிக்குது எனக்கு, என் கால் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஜிமினை பார்க்கும்போது. ஜிமினை அவர் ஒரு ஐயை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன பொண்டாட்டி மாமாவை மார்னிங்லேருந்து ரசிச்சுட்டே இருக்க போல், போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் ஜிமின் சொல்கிறாரு. அப்படியே செம்ம ப்ளஷ் ஆகுது மூனுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல என்னை விட்டு நான் எந்திரிக்கணும். அப்படியா, உன்னால் எந்திரிக்கலாம் முடியுதா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அவரோட ஹேண்ட்ஸை வந்து மூன் மேலே இருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கையில் அவரோட ஹெட்டை வச்சுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கே எந்திரிச்சு உட்கார பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சு பார்க்குறாங்க. சுத்தமாக மூணால் முடியவே இல்லை. ரொம்ப பரிதாபமாக தான் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஸ்மிர்க் பண்ணிட்டு, என்ன முடிஞ்சிச்சா எந்திரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நக்கலாக தான் கேட்குறாரு. பாவி பயலே, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நக்கலாக கேள்வி வரையாடா கேட்குற, உன்னெல்லாம் என்னடா பண்ணுவேன், என்னை பார்த்தா உனக்கெல்லாம் பாவமா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து லுக்கிலேயே வந்து மூணு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாவம்ல நீ அப்படின்ட்டுலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன்டி. சரி சரி வா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களை அப்படியே தூக்குறாரு மூணை. அப்படியே வந்து மேலே இருந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே கீழே விழுகுது. ஜிம்மின் பார்க்குறாரு எங்கெங்கெல்லாம் வந்து ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் வந்து உன்னை செம்மையாக பெயின் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு இது போதும், போக 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 இன்னும் அதிகப்படுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. செம்மையாக வந்து ஷை ப்ளஷிங் ஆகுது மூணுக்கு. வாயை மூடுட, என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே போகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து
யாரோட ஒன் ஷாட் வேணும் அப்படின்றதவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஃப்எஃப் வந்து நான் டெலகிராமில் தான் வந்து போடுவேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சு, ரெக்வெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய். மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்டா. தொண்டை கொஞ்சம் ரொம்ப இதாகுது. பாய் பாய் ஃபேரிஸ். நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தான், ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.